அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 முடிய. அன்பார்ந்தோர்களே, ஆண்டின் பொது காலம் 28ஆம் ஞாயிறு. கடவுள் நம்மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்புக்கும் நாம் அவர் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி கூற அழைப்பு விடுக்கின்றது. கடவுளுக்கு 2 உறைவிடங்கள் உள்ளன. ஒன்று விண்ணகம், மற்றொன்று நன்றி நிறைந்த இதயம் என்கின்றார் வாட்சன். இறைவன் நேரிடையாகவும் பல மனிதர்கள் வழியாகவும் பல அருள் செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் வாரி வழங்குகின்றார். இறைவனிடமிருந்து நாம் இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைக்காகவும் குடும்பம் மற்றும் சமூக உறவுகளுக்காகவும் அன்றாடம் நாம் உயிர் வாழ அனைத்தையும் தானமாக கொடுக்கும் இந்த உலகிற்காகவும் நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்திற்காகவும் உறவுகளின் உடனிருப்பிற்காகவும் தக்க நேரத்தில் உதவி செய்து நம்மை தாங்கி பிடித்த மனிதர்களுக்காகவும் நன்றி கூறுவோம். நன்றி என்ற உன்னதமான வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும் போது இந்த வாழ்க்கையின் அற்புதம் புரியும், மகத்துவம் தெரியும். சிரியா நாட்டு படைத்தலைவரும் வலிமைமிக்க வீரருமான நாமான் தொழுநோயிலிருந்து நலம் பெற இஸ்ரேலில் கடவுளின் அடியார் எலிசாவை சந்தித்து அவ வாக்கிற்கிணங்க செயல்பட்டதையும் அவ தோல் நோயிலிருந்து முழுமையாக நலம் பெற்றதையும் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என உறுதியாக அறிக்கையிட்டதையும் நன்றி நிறைந்த உள்ளத்துடன் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க முன் வந்ததையும் இன்றைய முதல் வாசகம் எடுத்து காட்டுகிறது. 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெற்ற நிகழ்வில் செய் நன்றி மறவாமல் நலமளித்த இயேசுக்கு நன்றி கூற வந்த சமாரியரையும் கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என இயேசு அவரை பாராட்டியதையும் இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. எல்லா சூழ்நிலையில் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழா இதுவே என இன்றைய வாழ்த்தொலியில் பாடுகிறோம். மேற்குறிப்பிட்டுள்ள இறை வார்த்தைகளின் பின்னணியில் இன்றைய வழிபாடு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? முதலில் மனிதர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏழைகளை, குழந்தைகளை, மாற்றுத்திறனாளிகளை. பொதுவாக மனித ஆள் பார்த்து செயல்படுவது நிதர்சனமான உண்மை. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவர் அல்ல. தொழுநோய் என்பது ஒரு தோல் நோய். இயேசுவின் காலத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் தோலில் உண்டாகும் பல்வேறு குறைபாடுகளை குறிக்க தொழுநோய் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இந்த நோயை குணமாக்க முடியாது என்பதாலும் இது விரைவாக மற்றவர்களுக்கு பரவும் என்ற காரணத்தாலும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டன. மேலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடவுளின் தண்டனைக்கு உள்ளானவர்கள் என்றும் மக்கள் நம்பின. தொழுநோய் என்ற காரணத்தால் யூதர்களும் சமாரியர்களும் புறக்கணித்த 10 தொழுநோயாளர்களை இயேசு சந்திக்கிறார். இரைச்சலுக்கு மத்தியில் இயேசு அவர்களை நலப்படுத்துகிறார். இரைச்சல்கள் மத்தியில் நலமளிப்பது ஒன்றும் இயேசுக்கு புதிதல்ல. இயேசுவை போல நோயிற்றோரை, ஏழைகளை, மாற்றுத்திறனாளிகளை மதிப்புடனும் மாண்புடன் நடத்த வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். 2வது பாடம் இயேசு நலம் பெற்றவரை நோக்கி கேட்ட கேள்வியில் தொடங்குகிறது. 10 பேரில் நலம் பெற்ற ஒருவர் தம்மை நோக்கி திரும்பி வருவதை காணும் இயேசு 10 பேர்களின் நோயை நீங்கவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என கேட்கின்றார். இந்த கேள்வி இயேசுவின் ஒட்டுமொத்த மனநிலையும் அவரது இயக்கத்தையும் தெளிவுபடுத்துகிறது. தங்களிடையே எவ்வித
பாகுபாடுமின்றி நோயிற்றிருந்தபோது 10 பேரும் ஒரு சேர வந்ததை கண்ட இயேசு தற்போது ஒருவரை மட்டும் காண்கிறார். இந்த சமாரிய மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்டார் என்ற ஏக்கம், அவர்களிடம் இயேசு கண்ட அந்த ஒற்றுமை எங்கே போனது என்ற ஏக்கம் போன்றவற்றின் வெளிப்பாடே இயேசுவின் அந்த கேள்வி. சமூகத்தில் துன்பம், பேரழிவு என்று வரும்போது நாம் பல வழிகளில் இணைந்து கொள்கிறோம். நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளின் போதும், கலவரங்கள், போர்கள் உருவாக்கும் அழிவுகளின் போதும் ஒருங்கிணையும் நாம். இத்துன்பங்கள் விலகியது மீண்டும் நம் சுயநல சுவர்களை எழுப்பிவிடுகிறோம். நாம் கற்க வேண்டிய 3வது பாடம், வாழ்நாள் எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நன்றி உணர்வு. நலம் பெற்ற 10 பேரில் ஒருவர் மட்டும் திரும்பி வருவதை பார்க்கும்போது நன்றி உள்ளவர்களை விட நன்றி மறந்தவர்கள்தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்கிறோம். நன்றி என்னும் வார்த்தையே நமது வாழ்வு முழுமைக்கும் போதுமான ஜெபம் என்கிறார் மெய்ஸ்டர் எக்கார்ட். நாம் நன்றி உணர்வை இறைவனுக்கு வெளிப்படுத்துவதில் 3 படிநிலைகளை உணரலாம். 1, தனிப்பட்ட முறையில் இறைவன் நமக்கு செய்யும் நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி கூறல். 2, தனக்கென்று இல்லாமல் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் கிடைக்கும் நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறல். 3வது, வாழ்க்கை என்ன நடந்தாலும் நம்மை வருத்துகிற கவலையிலும் கூட இறைவனுக்கு நன்றி கூறல். திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து நன்றி உரைத்தலே நமது நம்பிக்கை பயணத்தின் உச்சகட்டம் என்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நன்றியின் சிறப்பை நான் உணர்ந்து வாழ்கின்றேனா? நன்றி கூறும் பழக்கம் என்னிடம் உள்ளதா? இறைவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்களுக்காக உழைக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நன்றியின் சிறப்பை உணர்ந்து வாழவும், நன்றி கூறும் பழக்கம் எங்களிடம் நிறைவாக ஏற்படவும், நீர் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமுதாயத்தில் கைவிடப்பட்டோருக்காக உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.